ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கரெக்டாக முந்தானேத்து நம்ம நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு. பார்த்தீங்களா, ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு. இந்த ப்ரெஸ் மீட்டில் அவரோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசி மனுஷன் உடஞ்சே போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, ஏன் இப்படி நடந்தது அப்படின்றது பரவலாக பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டர் தான். அந்த மேட்டரை இப்போ நான் வெளிப்படையாக பேச முடியாது, ஏன்னா கோர்ட் ஆர்டர் இருக்குது. நம்ம யாரையுமே குறிப்பிட்டு இந்த வீடியோவில் பேச முடியாது. அப்படி பேசினா முதல் ஸ்ட்ரைக்கு எனக்கு தான் விழும். ஸோ அந்த அளவுக்கு கண்டிஷன்ஸ் இன்றைக்கி இப்படி இருக்குது. அதனால் அந்த நபர்களோட பேரை நான் குறிப்பிட போகிறது கிடையாது, அவங்க யாருன்றதை பற்றி பேச போகிறது கிடையாது. ஏற்கனவே பல யூடியூப் சேனல்களில் இதுக்கு முன்னாடி நடந்த பல விஷயங்களை பேசிட்டாங்க. இவ்வளோ ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் அவருக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், என் சேனலில் பாருங்கள். அந்த வீடியோவுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு கமெண்ட்டுகள் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்ப்பு கமெண்ட்டுகளுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நான் எது போட்டாலும் எதிர்ப்பு வரும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் நான் சொன்னது நடந்ததுக்கு அப்புறமா அவன் வாயை கப்பு சிப்புன்னு மூடிக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் எவனும் எனக்கு சப்போர்ட்டுக்கு வரவே மாட்டான். ஸோ அது சினிமா சீக்ரெட்ஸுக்கே பிடிச்ச ஒரு சாபம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டும் போது அவருக்கு ஆதரவாக நான் வீடியோ போட்டிருந்தேன். இது மாதிரி தான் நடந்திருக்கு அவருக்கு அப்படின்றது எங்களுக்கெல்லாம் அப்போவே தெரியும். ஆனால் ஒரு சில பெய்டு மீடியாக்கள் யாருக்கிட்ட காசை வாங்கணுமோ கரெக்டாக காசை வாங்கிட்டு ஜெயம் ரவி அவர்களோட இமேஜை டோட்டலாக காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கி அவரை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மட்டும்தான் இல்லை, இவர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஸோ பொதுவாகவே ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பெண் ஒரு தாயானதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை அவங்க தனியாக வளர்க்குறாங்க அப்படின்னும் போது எல்லாருமே இந்த முடிவுக்கு தான் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. இதையும் தாண்டி அவங்களோட அந்த நிலைமைக்கு அவங்களோட வீட்டார் பொறுப்பாக இருக்கலாம், அவங்க கணவர் பொறுப்பாக இருக்கலாம், பல பேர் அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில பெண்கள் இதையே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஆண்களை காலி பண்ணுறது உண்டு. அந்த வகையில் ஜெயம் ரவி அவர்கள் பக்காவாக மாட்டிக்கொண்டார் அப்படின்ற மாதிரி நான் போட்டேன். அந்த வீடியோவுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு கமெண்ட்ஸுகள். நீ எல்லாம் என்ன தெரியும் உனக்கு, எதை பற்றி நீ பேசுகிற, பெண்ணை பற்றி ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது, கடைசியாக ஜெயம் ரவி அவர்களே பஸ்ட் அவுட் ஆகிட்டு எல்லாத்தையும் வெளில ஓப்பனாக பேசிட்டாரு. ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் திஸ் கால்ட் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் கால்டு ஹனி ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஹனி ட்ராப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலாம் நம்ம தெளிவாக பேச போகிறோம். ஸோ இந்த ஹனி ட்ராப் அப்படின்றது சினிமா இண்டஸ்ட்ரியில் பல நடிகர்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் மற்ற இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் பிக் ஷாட்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஜென்ரலாகவே இது நடக்கும். ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இது ரொம்ப பரவலாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு சில நடிகர்களை பற்றி நான் சொல்கிறேன், அவங்களோட பேர்களெல்லாம் சொல்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் ஹனி ட்ராப்பில் தான் இருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஹனி ட்ராப் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு சாதாரண நபர், ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்குது. நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அது மூலயமா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அது மூலயமா எனக்கு நிறைய பணம் கிடைக்கணும், என்னோடய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தணும்னு சொல்லி ஒருத்தன் போராடுறான், ஒருத்தனோ ஒருத்தியோ போராடுறாங்க. இதுக்காக பல வருஷம் உழைக்கிறாங்க, நாயாப்பையா உழைக்கிறாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸை உயர்த்துறாங்க, அவங்க ரொம்ப பப்ளிக் ஃபிகராக பாப்புலராக ஆகிறாங்க. ஆனதுக்கப்புறமா இவங்களை டார்கெட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கும்பல் வரும். அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜால்ரா கும்பல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த ஜால்ரா கும்பலோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் பெரிய ஆள் ஆகிட்டான், இவனுக்கு ஜால்ரா தட்டினா நம்ம ஒரு 10 காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கும்பல் வரும். இன்னொரு கும்பல் ஒன்று வரும். அது என்ன கும்பல்னு பார்த்தீங்கன்னா, இவங்கிட்ட ஜால்ரா தட்டி என்ன 10 ரூபா சம்பாதிக்கிறது, இவனையே நம்ம வளைச்சி போட்டுட்டா நம்ம காலம் முழுக்க ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் வரும். ஸோ இந்த கும்பலின் பெயர் தான் ஹனி ட்ராப். இது ஒரு ஆண்களுக்கும் நடக்கலாம், ஒரு பெண்களுக்கும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பரவலாக இது ஆண்களுக்கு மட்டும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஈஸியாகவே பல நடிகர்களை இந்த ஹனி ட்ராப்குள்ளே கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு நடிகர் அசோக் செல்வன் அவரை பற்றி சொல்லலாம், நடிகர் ஆர்யாவை சொல்லலாம், சூர்யா அவர்களை சொல்லலாம், துல்கர் சல்மானை சொல்லலாம், ஜிவி பிரகாஷை சொல்லலாம், இவ்வளவு ஏன் தளபதி விஜயையும் சொல்லலாம், நடிகர் தனுஷை சொல்லலாம், ஜெயம் ரவியை சொல்லியே ஆகணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவை. இதையும் தாண்டி நடிகர் பிரசன்னா, விஷால், சுந்தர்சி, தல அஜித்து, இவ்வளோ பேரை சொல்லலாம். என்னையா குழப்பற, இத்தனை பேரும் ஹனி ட்ராப்பில் இருக்காங்களா, இவங்களை யார் ஹனி ட்ராப் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒருத்தரையும் தனித்தனியாக எடுத்து சொன்னால் வீடியோட லென்த்து பத்தாது. சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த லிஸ்ட்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஒரு டைரி, ஒரு பேனா எடுத்து நோட் பண்ணுங்க எந்த நடிகர்களோட பேரெல்லாம் சொன்னேன்னு. இந்த நடிகர்களோட வாழ்க்கை திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, திருமணத்துக்கு அப்புறம் எப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர்கள் எல்லாருமே ஒரு பிரபலமான ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி அந்த பெண் இவங்களோட பணக்காரங்களாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்க பணக்காரங்க கிடையாது. ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள். ஒன்று, இந்த நடிகர்கள் மேக்ஸிமம் ஒரு நடிகை திருமணம் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைனா பிக் ஷாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த பெண் இந்த நடிகரோட மிகப்பெரிய பணக்காரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான்.
செகண்ட் திங் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் திருமணம் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட டோட்டல் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் திருமணத்திற்கு பின் மாறி இருக்கும். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அவன் வேறு மாதிரி இருந்திருப்பான். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டாகவும் ரொம்ப கண்ட்ரோல்டாகவும் இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் தன்னோட மனைவியோட போவான், இல்லை அந்த பெண் வந்து தன் கணவனோட போவோம். இது வந்து நான் ஆம்பளைங்களை மட்டும் நான் கம்பேர் பண்ணி சொல்லலை, பெண்களுக்கும் இது நடக்கும். ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஆண்களுக்கு தான் அதிகமாக நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த நடிகர்கள் எல்லாருமே ஆண்கள் தானே. ஸோ இவங்க எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கும். ஸோ உதாரணத்துக்கு அசோக் செல்வன் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அசோக் செல்வன் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நடிகரோட மகளை திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா இவரோட 10 மடங்கு பெரிய பணக்காரங்க. ஸோ எப்படி காதல் ஒரு பணக்கார பெண் மேலே தான் வருமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹனி ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் ஆர்யா அவர்கள் ஷாயிஷாவை ஏன் திருமணம் பண்ணார்? ஆர்யா அவர்கள் அவர் ஒரு சாக்லேட் பாயாக இருக்கும்போது எத்தனையோ நடிகைகள் அவரை வந்து கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. பட் ஒய் ஈ செட்டில்டு வித் சாயிஷா. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆர்யாவோட குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது பஸ்ட் அவுட் ஆகுமாலாம் நம்மளுக்கு தெரியாது. அது பஸ்ட் அவுட் ஆனாலும் ஆகலாம், இல்லை ஜெயம் ரவி மாதிரி பப்ளிக்காக பேசினாலும் பேசலாம், பேசாமல் கூட போகலாம். ஸோ நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களோட லைஃப்லையும் இப்படி ஒரு ட்ராப் ஒன்று வந்தது. அந்த ட்ராப்பில் இருந்து அவர் எப்படி வெளில வந்தார், மறுபடியும் அவரோட லைஃப் வந்து அவர் எப்படி கட்டமைச்சிக்கிட்டார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதுவும் வந்து பப்ளிக்கு வந்துருச்சு. தளபதி விஜய் அவர்களோட விஷயங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி நாறுச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும் அந்த மேட்ரு. அதுக்கப்புறம் தனுஷ் அவர்களோட லைஃப் இன்னைக்கு எப்படி இருக்குது? இதுவும் ஒரு ஹனி ட்ராப் தான். ஏப்பா என்னவா தனுஷ்க்கு நீ சப்பக்கட்டு கட்டுற? அவன் வந்து யோகியமா? எப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு, அந்த பொண்ணே அவர் கொடுத்துருக்கிறப்போ இவர் வந்து ஒழுங்காக குடும்பம் நடத்த மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, எப்படி ரஜினி பொண்ணு தனுஷ் அவர்களை காதலித்து திருமணம் பண்ணாங்க? ரஜினி அவர்கள் எப்படி ஒத்துக்கொண்டார்? ஸோ இதுக்கு பின்னாடியும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. விஷால் அவர்களோட திருமணம் 2 வாட்டி நின்று போனதுக்கு பின்னாடியும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. பிரசன்னா அவர்கள் இன்றைக்கி ஸ்னேகா அவர்கள் கூட கப்பு சிப்புன்னு குடும்பம் நடத்துறதுக்கு பின்னாடியும் ஒரு ஹனி ட்ராப் இருக்குது. அஜித் அவர்கள் இன்னைக்கு வாயை மூடிக்கொண்டு கப்பு சிப்புன்னு அவர் குடும்பம் நடத்துறதுக்கு பின்னாடியும் ஒரு ஹனி ட்ராப் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஹனி ட்ராப் தான் நண்பர்களே. இந்த ஹனி ட்ராப் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த வீடியோவை லென்த்தியாக பேசினா மட்டும்தான் புரியும். அதை வந்து நம்ம ஜெயம் ரவி அவர்களோட கரண்ட் இன்சிடென்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி பேசும்போது இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஜெயம் ரவியோட பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சுது, அவர் எப்படி மாட்டினார், அவர் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரோ அவங்களோட குடும்பத்தை பற்றி நம்ம இப்போ பேசக்கூடாது. ஏன்னா கோர்ட்டில் ஆர்டர் இருக்குது. அந்த மாதிரி நம்ம பேசணும்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு, நம்ம ஜாக்கி சான் போட மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு தான் விழும். ஸோ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஸ்ட்ரைக்கை வாங்கணும்? உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக நம்ம சேனலுக்கு நம்ம ஸ்ட்ரைக் வாங்க முடியுமா? அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம பேசுவோமே. ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு குற்றச்சாட்டு வருது. அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள் இன்னைக்கு தன்னோட குடும்பத்தோட இல்லை. அவர் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு கோவாவில் கெனிஷா அப்படின்ற ஒரு பாடகியோட ஒரு ஹீலரோட அவர் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அவரோட குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் இவரை பற்றி கம்ப்ளைண்ட் தான். இன்ஸ்டாகிராம் போனாலும் இவரை பற்றி கம்ப்ளைண்ட், யூடியூப் போனாலும் இவரை பற்றி கழுவி ஊத்துறானுங்க வெட்டி பேச்சாளர்கள். ஆனால் நம்ம மட்டும் வித்தியாசமாக போட்டோம், இல்லைங்க இது ஜெயம் ரவி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை, இது ஒரு பொய் குற்றச்சாட்டு. அப்படியே உண்மையான குற்றச்சாட்டாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, எதனால் ஜெயம் ரவி அவர்கள் இப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்றத தெல்ல தெளிவாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு வந்தாலுமே கூட உண்மையை பேசுறது தான் நம்மளோட ஸ்டைலு, அதை பேசிடுவோமே அப்படின்றனால நான் ஒரு 2-3 வீடியோ போட்டு பேசி புரிய வச்சேன். ஆனால் பல பேர் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. இன்றைக்கி பல பேர் அதை புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் எப்படி ஹனி ட்ராப்பில் மாட்டுறாரு அப்படின்றத பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் எப்படி ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு நடிகனாக வளர்றாரு, அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட தந்தை மற்றும் அவரோட தம்பி. இவங்க வந்து ஆரம்பத்தில் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எடிட்டர் மோகன் என்றவர் எடிட்டராக இருந்து அதுக்கப்புறம் தெலுங்கு படங்களெல்லாம் வாங்கி தமிழ்நாட்டில் டப்பிங் பண்ணி விநியோகம் பண்ணி இதுக்கப்புறமா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி தன்னோட பையனை எப்படியாவது ஹீரோ ஆக்கணும்னு சின்ன வயசுலேருந்து பரதநாட்டியெல்லாம் கற்றுக் கொடுத்து அரங்கேற்றம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் மும்பையில் ஒரு நடிப்பு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு அங்கே போய் என் பையன் நடிக்கிறான்னு சொல்லி அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க கூடாதுன்னு கூடவே ஒரு சமையல்காரனையும் சேர்த்து அனுப்பிச்சு வச்சு அந்த சமையல்காரன் தான் ஜெயம் ரவி அவர்களுக்கு கூடவே ஹாஸ்டலில் தங்கி சமையல் பண்ணி போட்டானா ஒரு 2 வருஷமாக. இந்த அளவுக்கு பையனை பார்த்து வளர்த்து தன்னோட சொந்த காசில் ஒரு படத்தை போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட அண்ணனை வச்சு அந்த படத்தை தயாரிக்க வச்சுன்னு வளர்றான் பாருங்க, இயக்க வச்சு ஜெயம் ரவி அவர்களை நடிக்க வச்சு அந்த படமும் ஹிட் ஆச்சு. அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஜெயம் ரவி அப்படின்ற ஒரு அழகான நடிகர் தமிழ் சினிமாவுக்கு வந்து விட்டார் அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்த்த காலகட்டம் அது. பார்க்கறதுக்கு ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்கிறான், ஆனால் நல்லா தமிழ் பேசுகிறான், சூப்பராக நடிகரான அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் டக்குன்னு ஷார்ட் பீரியடில் நிறைய நல்ல படங்கள் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வலம் வந்த காலம் தான் 2003 2007 வரைக்கும் சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் அவருக்கு எவ்வளோதான் காம்படிஷன் இருந்தாலும் ஜெயம் ரவி அவர்கள் அவருக்குன்னு ஒரு இடத்த தக்க வைக்கிறாரு. அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ அப்படின்றத இண்டஸ்ட்ரியில் ப்ரூவ் பண்ணுறாரு. இப்போ தான் அவருக்கு ஒரு ஹனி ட்ராப் வருது. ஹனி ட்ராப் வந்து ஒரு தரப்புல இருந்து மட்டும் வராது, பல தரப்புல இருந்து வரும். இருந்தாலும் அவங்க வீட்டு செல்லப்பிள்ளையாக இருக்கிறார், அதாவது தன்னோட தந்தைக்கு செல்லப்பிள்ளையாக இருக்கிறார். அதனால் சொல்கிறது எல்லாத்தையும்
தந்தை சொல்கிறதெல்லாம் வேத வாக்குன்னு சொல்லி கரெக்டாக அவரோட லைஃப்பை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு ஜெயம் ரவி அவர்கள். ஆனால் இந்த ஹனி ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நீங்கள் எங்கே தட்டினா உழுவீங்க அப்படின்றது அந்த ஒரு உளவியலாகவே பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அந்த உளவியலை இந்த மாதிரி உங்களை ட்ராப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் நினைப்பீங்க என்னை பற்றி எவனுக்குமே தெரியாது, நான் வெளில பப்ளிக்கில் போனால் உருன்னு தான் இருப்பேன் தெரியுமா, என்னை எவனாலையும் என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் சைக்கலாஜிக்கலாக உங்களை எங்கே தட்டினா நீங்கள் உழுவீங்கன்றது உங்களுக்கே தெரியாமல் பல பேருக்கு தெரியும். ஸோ அதை வச்சு உங்களை தட்டுவாங்க. அதே மாதிரி ஜெயம் ரவி அவர்களையும் ஒருத்தர் தட்டி விட்டார், அதுக்கப்புறம் அந்த ட்ராப்பில் மாட்டிக்கொண்டார், மாட்டிக்கிட்டு இனி வரைக்கும் முயற்சினுகிறார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதுக்கு காரணம் என்ன? அவங்கக்கிட்ட மட்டும் காசு இல்லையா, இவர் தான் காசு வச்சிருக்கிறாரா? அவங்க என்ன சாதாரண குடும்பத்தில் இருந்தால் வந்தாங்க, அவங்க எவ்வளோ பெரிய குடும்பத்திலேருந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் திருமணம் அப்படின்றது நடக்குது எப்படி நடக்குதுன்னா, பையன் நல்லவனா பொண்ணு நல்லவளா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து நடக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த அரேஞ்ச் மேரேஜஸ் ஸ்டேட்டஸ் பார்த்து தான் நடக்குது. நான் ஒரு நகை கடை ஓனர்னா என் பையனை நகை கடை ஓனருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நகை கடைக்கார ஓனரோட பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நான் ஒரு ஜவுளி கடை வச்சுக்கிறேன்னா என் பொண்ணை அதே மாதிரி ஒரு ஜவுளி கடை வச்சுக்கிறவனோ இல்லை அதுக்கு மேலே பெருசாக சரவணா ஸ்டோர் ரேஞ்சுக்கு கடை வச்சுக்கிறவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நான் ஏன் சாதாரணமாக போய் மாதம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. இதெல்லாம் காமன் தான் இது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நான் ஒரு பணக்காரனாகிறேங்க, எனக்கு ஒரு பையன்கிறான், அவனை கூட்டின்னு போயிட்டு இதே மாதிரி என் ஸ்டேட்டஸில் என்ன மாதிரி பணம் வச்சுக்கிற ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என் பையனும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை, அதே மாதிரி அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற அந்த ஒரு முதலாளியோட பொண்ணும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கும்போது ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் இந்த ஹனி ட்ராப் பண்ணுறது உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்றது சத்தியமாக உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது. இது எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வளர்ச்சி போட்டு திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் உடனடியாக குழந்தையெல்லாம் பெற்று நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த இமேஜை நான் அழிச்சிருவேன், இந்த இமேஜ் அழியக்கூடாது அப்படின்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேளு, எங்களோட கண்ட்ரோலில் இரு அப்படின்ற மாதிரி இவங்க வளர்ச்சி உங்களை கொண்டு வந்துருவாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஃபேமிலி அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்லையும் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட தொழிலுக்கு உங்களுக்கு இமேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இமேஜ் போச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் சர்வை ஆகவே முடியாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த நடிகர்களாக இருந்தாலும் இந்த இமேஜை கொஞ்சம் பார்த்து தக்க வச்சுப்பாங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் ரஜினி அவர்கள் பண்ணாத சிலுமிஷங்களே கிடையாது. அவர் மேலே ஏகப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டுகள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் இதனால் அவருக்கு ஏகப்பட்ட பின்விளைவுகளும் வந்தது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இமேஜ்ன்றது ஒரு ஸ்டாருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம இனிமேல் அடக்கி வாசிப்போன்னு அடக்கி வாசிக்க ஆரம்பித்து தான் இன்னி வரைக்கும் ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டாராகவே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலை தவிர்த்ததுக்கு கூட அவரோட இமேஜ் கெட்டு போகக்கூடாதுன்னு தான். ஏன்னா நீ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னொன்னே அவரை முதல் டார்கெட் பண்ணது அவரோட இமேஜை காலி பண்ணணும்னு சொல்லி தான் த்ரிஷாவோட கம்பேர் பண்ணுறது, மனைவியை விட்டு போயிட்டாரு, பையனை கண்டுக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இவருக்கு எதிர்ப்பு வந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்றதையும் தாண்டி இமேஜ் அசாசினேஷன் மட்டும்தான் முதல் நடக்கும். இதே தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஆரம்பத்தில் இமேஜ் அசாசினேஷன் நடந்தது. இவர் ஒரு குடிகாரர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நடிகனுக்கு ஒரு பப்ளிக் ஃபிகருக்கு இமேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இந்த ஹனி ட்ராப் பண்ணுறவங்க ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவனை வளர்ச்சி போடுறது கூட ரொம்ப கஷ்டம் தான் உங்களுக்கு. ஆனால் சினிமாவில் இருக்கிறவனை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வளர்ச்சி போடலாம். ஏன்னா அவனை கூட்டின்னு உன் இமேஜை காலி பண்ணுறோன்னு மிரட்டினா அவன் நீங்கள் எது சொன்னாலும் கேட்பான். ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பல நடிகர்கள் தன்னோட இமேஜை பாதுகாக்கிறதுக்காகவே குடும்பத்தில் எது நடந்தாலும் வாயை பொத்திக்கிட்டு கப்பு சிப்புன்னு கம்முனுங்கிறாங்க. இதில் ஜெயம் ரவி அவர்கள் மட்டும்தான் பஸ்ட் ஆகி வெளில வந்தார். காரணம் என்னன்னா இந்த இமேஜே எனக்கு வேணாண்டா அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் பப்ளிக்கில் உட்கார்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இமேஜ் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சைன் பண்ண படங்களை முடிக்கணும், நம்மளை நம்பி வந்த ப்ரொடியூசர்ஸ் நம்மளை நம்பி காசு போட்டிருக்காங்க. நான் இந்த ப்ரெஸ் மீட்டை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தா அந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாருக்குமே நஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் முடிப்போம், எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் பார்த்துடலாம் நீயா நானே, என் இமேஜ் போனாலும் பரவாயில்ல, நான் பரதநாட்டியம் கிளாஸ் கூட நான் வச்சு பொழைச்சிப்பேன்னு பேசுகிற அளவுக்கு பப்ளிக்காக பேசுகிற அளவுக்கு ஒரு நடிகன் வந்திருக்கானா அவன் எல்லாத்தையும் இழக்க தயாராகிட்டான்னு அர்த்தம். இனிமேல் உங்களால் அவனை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ நாள் அவன் இமேஜ் போய்டும்னு சொல்லி தான் நீங்கள் எது பண்ணாலும் அவன் கம்முன்னு இருந்தான். இன்றைக்கி அவனோட இமேஜே எனக்கு தேவையில்லைங்க, நான் மறுபடியும் நார்மல் லைஃபுக்கே போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கப்புறமா அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த நிலைமைக்கு அவனை தள்ள போகிறோன்னு சொல்லி மிரட்டியே வச்சு குடும்பம் நடத்துறது தான் ஹனி ட்ராப் அப்படின்றது. ஸோ இதை சொல்லும் போது பல பேர் கேட்டிருப்பீங்க, அப்போ அவர் பண்ணது மட்டும் கரெக்டாக, கெனிஷாவோட அவருக்கு கோவாவில் என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பல வேலைகள் இருக்கலாம். எதனாலும் ஒரு மனுஷன் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கிட்டையுமே இல்லை. யாருக்கிட்டையுமே யார் தரப்புலையும் அது வெளில வரல.
எல்லாருமே சொல்கிறது ஜெயம் ரவி அவர்கள் செய்த தப்பு, அந்த பெண்ணோட ஏன் தொடர்பில் இருந்தார், இதுக்கு முன்னாடி நடந்த திருமணத்தை பற்றி ஒரு கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த ஹனி ட்ராப் பண்ணுறவங்களுக்கு இவனை எங்கே லாக் பண்ணால் இவன் இமேஜ் வெளில எப்படி பேசப்படும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு காசை கொடுத்து விலைக்கும் வாங்கியாச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ ஆரம்பித்த உடனேயே ஏகப்பட்ட மீடியாக்கள் ஜெயம் ரவி அவர்களுக்கு எதிராகத்தான் பேசினாங்க. குறிப்பாக சோஷியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்துக்காக பேசணும் அப்படின்ற கொஞ்சம் கூட நாக்கில் சூடு சொரணை இல்லாமல் ஜெயம் ரவி அவர்கள் அப்பட்டமாக போட்டு கிழிக்கிறாங்க. இதையும் தாண்டி அவர் ஒரு நடிகை மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த இட்லி மாதிரி இருப்பாங்க அந்த நடிகை, யாருன்னு இப்போ ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போயிருக்கோம். ஸோ இந்த நடிகையோட பின்புலத்தில் இருக்கிற சப்போர்ட்டை வச்சு தான் இன்னைக்கு இவரை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மட்டும் கிடையாதுங்க, இவங்க எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் மாஃபியா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாஃபியாவை வந்து நீங்கள் அடிக்கடி இவங்க ஒரு ரீயூனியன் ஒன்று பண்ணுவாங்க. அந்த ரீயூனியனில் பண்ணும்போது எவ்வளோ பெரிய பிக் ஷாட்ஸ், எவ்வளோ பெரிய லெஜண்ட் நடிகர்கள்லாம் இருப்பாங்க. இவங்க கிட்ட போய் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இந்த மாஃபியா எல்லாமே, இந்த சிண்டிகேட் எல்லாமே ஒன்று கூடிடும். இது தெரியுமா உங்களுக்கு? ஸோ இந்த சிண்டிகேட்லாம் ஒன்று கூடி அடுத்த ஜென்ரேஷன் நடிகர்களை ட்ராப் பண்ணி மிரட்டி தன்னோட வலைக்குள்ளே போட்டு வச்சு தன்னோட கண்ட்ரோல்லே வச்சுருப்பாங்க. இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பல நடிகர்களுக்கு இது நடந்துட்டுருக்கு. ஆனால் பல பேர் இது வெளில சொல்லலை. இவ்வளவையாங்க ஜெயம் ரவிக்கு முன்னாடி நடிகர் தனுஷுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது. ரஜினி அவர்களோட மகளை பிரிஞ்சதுக்கு அப்புறமா ரஜினி அவர்கள் வந்து ஏதோ சொன்னாரோ இல்லையோ, ஆனால் அவரோட வெல்விஷர்ஸ் பல பேர் தனுஷை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதன் வெளிப்பாடு தான் தனுஷ் அவர்கள் நிறைய ஸ்டேஜில் ஓப்பனாகவே பஸ்ட் அவுட் ஆகி பேசியிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவரோட பர்சனல் இஷ்யூ தான். ஏன்னா நான் சொன்ன இந்த சிண்டிகேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த நடிகர்களை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் ரஜினியோட மருமகனா ரஜினியோட நிழலில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. அதிலிருந்து அந்த குடும்பத்தை பகைச்சிக்கிட்டு நீ வெளில வந்து சாதிக்கணும்னு நினச்சினா இந்த சிண்டிகேட்டும் இந்த மாஃபியாவும் உன்னை விடாது, உன்னை காலி பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து லைவாகவே தனுஷோட மேட்டரில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தனுஷ் அவர்களோட படங்கள் எப்படியெல்லாம் போகுது, அவர் எந்த லெவலுக்கு கொஞ்சம் உயர்ந்துக்கிட்டே போனார், எந்த லெவலுக்கு இப்போ டவுனில் வந்துட்டார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதன் காரணமாகத்தான் இன்றைக்கி தமிழ் சினிமா நடிகர்கள் பல பேர் இந்த மாதிரியான ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட சாவி வேறு ஒருத்தங்க கையில் இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள்லாம் பல இடத்துல பல விஷயங்களை ஓப்பனாக பேச முடியாது. நம்ம அஜித் அவர்கள்லாம் வந்து நிறைய மீடியாவை தட்டி எழுகிறது இது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் மீடியாவை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். தனுஷ் அவர்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வரத்துக்கும் அந்த ஒரு மாஃபியா தான் காரணம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் இன்றைக்கி சுமூகமாக முடிஞ்சு போச்சு. ஏஆர் ரகுமான் மேலேயே வந்ததுக்கான குற்றச்சாட்டுக்கும் இதுதான் காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நடிகர்களை சொல்லலாம். ஆனால் இந்த ட்ராப்பில் இருந்து தப்பித்த ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்கெல்லாம் சினிமா உள்ள வரத்துக்கு முன்னாடியே இவங்க ஒரு ஃபேமிலியாக செட்டில் ஆகிடுவாங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலியை இவங்க பப்ளிக் லைஃப்பில் காமிக்கவே மாட்டாங்க. காமிச்சா தானே பிரச்சனை, என் குடும்பத்தையே நான் காமிக்க மாட்டேன், என் வீட்டுக்கே உன்னை கூட்டின்னு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சில நடிகர்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம பிரசாந்த் அவர்களின் தந்தை தியாகராஜன் இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு பிரசாந்த்னு ஒரு பையன் இவ்வளோ பெரிய ஹீரோ மாதிரி ஒரு பையன் இருக்கான்றது இவரோட நெருங்கிய நண்பரான சத்யராஜ் அவர்களுக்கே பல வருஷம் தெரியாமல் இருந்தது தான். ஏன்னா சத்யராஜ் அவர்கள் இவர் கூட சேர்ந்து பல படங்கள் பணியாற்றினாலும் தியாகராஜனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற அளவுக்கு அதிர்ச்சியானாராம் இவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம். ஏன்னா அந்த அளவுக்கு தியாகராஜன் அவர்கள் அவரோட பர்சனல் லைஃப்பை வெளியில் சினிமாவுக்கு தெரியாமல் வச்சுருந்தாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அவரோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பிரசாந்த் அவர்களோட லைஃப் சின்னதாக ஒரு சின்ன பிரச்சனைனால அப்படி மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு ஹனி ட்ராப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதையும் தாண்டி சியான் விக்ரம் அவர்கள் இன்னி வரைக்கும் அவரோட ஒய்ஃபை யாராவது பார்த்துருப்பீங்களா? பப்ளிக்காக அவர் கொண்டே வரமாட்டார், பல பேருக்கு தெரியவே தெரியாது. விக்ரம் பிரபு அவர்கள் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த ஃபீல்டில் இருந்த நடிகர் பிரபு அவர்கள் அழகாக அவருக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாரு. விஜய் ஆண்டனி அவர்களும் அதே மாதிரி தான். ஸோ நடிகர் ஜீவா அவர்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் வந்து சினிமாவில் என்ன தான் எவ்வளோ நடிகை கூட ஜோடி போட்டு நடித்தாலும் அவர் வந்து அவரோட கம்யூனிட்டியில் ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி அவரும் செட்டில் ஆகிட்டார். ஏன்னா ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு தெரியாததாங்க சினிமாவுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. ஸோ இது மாதிரி பிரபுதேவா அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஹனி ட்ராப்பில் 2வது வாட்டி மாட்டினார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதிலிருந்து வெளில வந்து நீங்கள் அவரோட லைஃபே நாசமாக போச்சு. அருண் விஜய் அவர்களும் ஒரு ஹனி ட்ராப்பில் தான் இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப சகஜமாக நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு உக்கரத்துக்கு போகும்போது, ஒரு அன்கண்ட்ரோல்டாக போகும்போது தான் இது பஸ்ட் அவுட் ஆகி வெளியில் வரும். ஸோ இந்த ஹனி ட்ராப்பில் நம்மளெல்லாம் யார் வளைச்சி போட போகிறா? நம்மளெல்லாம் போட மாட்டாங்க. நம்மளாம் அந்தளவுக்கு பப்ளிக் ஃபிகரும் கிடையாது, அந்தளவு நம்மளுக்கு இமேஜும் கிடையாது. நீங்களும் ஒரு காலகட்டத்தில் இமேஜை வளர்த்து கொண்டால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஏகப்பட்ட ட்ராப் வரும். அந்த ட்ராப்பில் இருந்து நீங்கள் எப்படி ஜம்ப் பண்ணி வெளில ஓடுறீங்க அப்படின்றது தான் திறமையே. ஸோ இன்றைக்கி ஜெயம் ரவிக்கு நடந்தது என்ன அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ இதுதான், இது வந்து ஜெயம் ரவிக்கு மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது ஜெயம் ரவி மாதிரி பல நடிகர்களுக்கு இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்களாம் இனிமேல் ஒருத்தராக வருவாங்க. ஆனால் இவங்களோட இமேஜ் அசாசினேஷன் பண்ணுறதுக்காக இங்கே நிறைய பெண்மணிகள் இருக்கிறாங்க. இந்த பெண்மணிகள் கிட்ட மைக்கை கொடுத்து பல ஏடாவோட கேள்விகளை கேட்டு அவங்கள யூடியூப்பில் வீடியோ போட வச்சாலே போதும், அவன் மொத்த குடும்பமும் நாசமாக போயிடும். அந்த பெண்கள்லாம் யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சா கமெண்ட்டில் போடுங்களேன்.
கேட்டால் அந்த பெண்கள்லாம் வந்து பெண்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வாரி வழங்குவாங்க. அவங்களோட குடும்ப கதையை கேட்டால் நாத்தம் அடிக்கும், கூவத்தோட பயங்கரமாக நாரும். ஆனால் அவங்கெல்லாம் சமுதாயத்தை பற்றி பேச வராங்களாம். யாருன்னு தெரியுதா நான் சொல்கிறது? அவங்க தான், அவங்களே தான். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் தனியாக ப்ரைவேட்டாக ஒரு மைக்கும் ஒரு கேமராவை வச்சும் பேசி யூடியூப்பில் வீடியோ போடாமல் மொத்த ப்ரெஸ்ஸையும் கூட்டின்னு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. ஏன்னா இதை வந்து யாராலையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது, அவன் இதை போட தான் செய்வான். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நான் ப்ரெஸ் மீட்டே கொடுத்துட்டாரு. இல்லைன்னு வைங்களேன், யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டார்னா அதுக்கப்புறம் அது எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியாத அளவுக்கு இங்கே நிறைய ஐடிவிங்க வச்சுருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் காலி பண்ணுருவாங்க. இதன் காரணமாக தான் ஓப்பனாக ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாச்சு. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போயிருக்கும். இமேஜ்ன்றது எவ்வளோ முக்கியம் ஒரு நடிகருக்கு, அந்த இமேஜை காப்பாற்றுறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. ஆனால் சிம்பிளாக யூடியூபர்ஸ், சோஷியல் மீடியா பீப்புள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கையில் மைக் இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல கேமரா மொபைல் இருக்குதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அந்த நடிகர்களை பற்றி பேசி காலி பண்ணிடுறோம். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு நடிகரும் அவனோட இமேஜை காப்பாற்றுறதுக்கும் அவன் இந்த வளர்ச்சி அடைகிறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறான். நியாயமாக இருந்தால் அந்த நடிகர்களுக்கு நியாயமாக சப்போர்ட் பண்ணுவோம், அநியாயமாக இருந்தால் அதை பற்றியும் காரி துப்புவோம் நடிகர்களே அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்ததுக்கு நன்றி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸை வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.